6 power 25 plus 6 power 26 plus 6 power 27 plus 6 power 20 இது divisible byன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 6 பவர் 25 இதில் வந்து எப்படி இருக்குன்னா 6 பவர் 25 இன்டூ 6 பவர் 1. ஸோ கீழே இருக்க நம்பர் பேஸ் வந்து காமனாக இருந்தால் மேலே இருக்க பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கோம். அப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு 6 பவர் 26 கிடைக்குமா? அப்போ இதில் எல்லாத்துலேயுமே 6 பவர் 25ன்றது காமனாக இருக்கும். ஸோ அந்த காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 1 வந்துடும், ப்ளஸ் 6 பவர் 1, அடுத்து 6 பவர் 2, அடுத்து 6 பவர் 3. அப்போனா 6 பவர் 25 இன்ட்டு 1 ப்ளஸ் 6 ப்ளஸ் 36 ப்ளஸ் 216. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 259 வரும் இன்ட்டு 6 பவர் 25. அப்போ இந்த நம்பர் 259ஆல தான் டிவைட் ஆகும். இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். The market price of mustard oil is 25% more than the cost price. What percentage less than the market price should it be sold to have no profit, no loss? Okay, so cost price, market price, selling price. So அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 125 இருக்கும். ஸோ இங்கே வந்து அட் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் மார்க்கெட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸை எவ்வளோ கம்மி பண்ணி விற்றா நமக்கு எந்த ப்ராஃபிட் இருக்காது, எந்த லாஸும் இருக்காது. அப்போனா காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் சேம் விலையில் இருக்கும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸும் 100 தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே நம்ம எவ்வளோ குறைச்சிருக்கோம், 25 குறைச்சிருக்கோமா, அது டிவைட் பை 125. ஸோ இதுதானே பேஸ். மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தானே செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 ருபீஸ் கம்மியாகுது இன்ட்டு 100. ஸோ டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 20% வந்து மார்க்கெட் ப்ரைஸில் கம்மி பண்ணி விற்றோம்னா நமக்கு எந்த ப்ராஃபிட் இருக்காது, எந்த லாஸும் இருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ அடுத்தது வந்து a + b + c = 16, a square plus b square plus c square = 90. Find the value of ab plus bc plus ca. So formula a plus b plus c whole square is equal to a square plus b square plus c square plus 2 of ab plus bc plus ca. இதுதான் ஃபார்முலா. ஸோ அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலாவெலாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகும். ஸோ அப்போ a plus b plus c யோட வேல்யூ 16, அதை ஸ்கொயர் பண்ணால் 256 is equal to 90 ப்ளஸ் 2, அப்புறம் இந்த ஹோல் வேல்யூ. இப்போ 90 வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 6 1 6 இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் ஏபி திஸ் ஒன் டிவைட் பை 2 பண்ணோம்னா நமக்கு 83 கிடைக்கும். இதுதான் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம் இதில். 83 கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். What is the sphere of what is the volume of sphere of radius 4.2 cm, pi square 2/22/7. So volume of the sphere formula 4/3 pi r cube is equal to 4/3 into 22 divided by 7 into 4.2 into 4.2 into 4.2. ஸோ இதில் வந்து கேல்குலேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேல்குலேஷனில் நீங்கள் ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். பயந்துட்டேன்ல. ஸோ இப்போ கீழே டினாமினேட்டில் இருக்கிறது 3 7, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 21. அப்போ 21 வச்சு நம்ம இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2 வரும். ஸோ யூனிட் டிஜிட்ஸை வச்சு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 3 ஆப்ஷன்லேயுமே யூனிட் டிஜிட் 4 தான் வருது. ஸோ இங்கே நமக்கு பார்த்தா தெரியுது தேர்டு தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ இதில் வந்து என்னென்ன மல்டிபிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 4ன்றது 2 × 2 மல்டிபிள்ஸ்,
22ன்றது 2 into 11 மல்டிபிள்ஸ், 42 அப்படின்றது 6 into 7 மல்டிபிள்ஸ். ஸோ அப்போ இங்கே இருக்க நம்பர் வந்து ஒன்று 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், இல்லாட்டி 11ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், இல்லாட்டி 3ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், இல்லாட்டி 7ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம 2 3 செக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம 11ஐயும் 7ஐயும் இதோட மல்டிபிள்ஸில், அதாவது இது 77ஓட மல்டிபிள்ஸாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த ஆப்ஷனில் எதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 4 ஆப்ஷனுமே லாஸ்ட்டில் 4ல் தான் முடியுது. ஸோ அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து ஒவ்வொரு நம்பரை விட்டு ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன நம்பர் கிடைக்குது, 7 + 4 11 கிடைக்குது. அதே மாதிரி 9 + 8 + 7 வந்து 17 + 4 21 கிடைக்குது. அது ரெண்டு ஈக்குவலாக இல்லை, அப்போ இது வந்து 11ஆல் டிவைட் ஆகலை, அப்போ இது கிடையாது. ஸோ லாஸ்ட்டு 4th இது வந்து 2 + 8 10, 10 + 3 13. இங்கே வந்து 7 + 2 9, 9 + 4 வந்து 13. ஸோ ரெண்டுமே 13 கிடைக்குது. அப்போ இது 11ஓட மல்டிபிள். நெக்ஸ்ட் இது 7ஓட மல்டிபிளா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டேரெக்டாக நம்ம 7 டேபிளாலே டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 7 டேபிளால் டிவைட் பண்ணால் இங்கே 21 6 63 52 49 3 54. ஸோ இது வந்து 7ஆல் டிவைட் ஆகலை, அப்போ இந்த இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் இது மட்டும் தான், ஏன்னா இது ஆப்ஷனில் வந்து இந்த இதில் வந்து லாஸ்ட்டு யூனிட் டிஜிட் 4 வரல, அப்போ இது கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதை நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். If the four numbers 39, 117, 17 and y are in proportion, find the value of y. ப்ரொபோர்ஷன்னா இப்போ a, b, c, dன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா a/b = c/d. ரெண்டுமே சேம் ரேஷியோ இருக்கும். ஏவும் பியும் டிவைட் பண்ணால் என்ன ரேஷியோ வருதோ அதே ரேஷியோ தான் c/dக்கு வரும். அப்போனா 39 / 117 = 17/y. அப்போ இது என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே ரேஷியோவில் தான் இது இருக்கும். அப்போ 39 இன்ட்டு என்ன போட்டால் நமக்கு 27 வரும். ஸோ 39 இன்ட்டு 3 தான் 117. ஸோ அப்போ இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா ஒய்யோட வேல்யூ 51. இப்போ 17/51 தான் நமக்கு 1/3 ரேஷியோ வருது. ஸோ 51 தான் நமக்கு ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சம்ஸ். நெக்ஸ்ட் 8 men can complete work in 45 days. 8 women can complete the same work in 18 days. In how many days will 5 men and 8 women together complete the same work? ஸோ 8 men வந்து 45 நாள் அந்த வேலையை பார்க்குறாங்க, அதே 8 women வந்து 18 நாள் அதே வேலையை பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் சேம் ஒர்க்கு தான் பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா 8 8 கேன்சல் ஆயிரும், இங்கே 5 இங்கே 2 வந்துடும். ஸோ அப்போ 5 men = 2 women. 5 men 5 மேலுக்கு வந்து 2 women ஈக்குவல். 5 மேல் செய்கிற வேலையை 2 women வந்து செய்வாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா how many days 5 men 8 women together, இவங்க 2 பேர் சேர்ந்து. ஸோ அப்போ இதை நான் வந்து காமனாக மாற்றிக்கிறேன், இந்த 5 menன்றதை 2 women மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ 2 women + 8 womenனா 10 women. மொத்தமாக 10 women வந்து எவ்வளோ நாளில் இதே வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதே வேலையை யார் பார்த்துருப்பா? 8 women வந்து 18 நாள் பார்த்துருப்பாங்களா? ஸோ அப்போ இதை நமக்கு கேன்சல் பண்ணிட்டோன்னா 5 9 72/5 = days. இதை வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணோன்னா 14 2/5 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 runners, Sony and Moni, start running in a circular track. இந்த circular track-ஓட மொத்த லென்த் வந்து 200 மீட்டர் at a speed of 18 and 24 km/h. Sony, Moni in a same direction. ஸோ ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷனில் தான் ஓடுறாங்க. After how much time from the start will they meet again in a starting point? ஸோ இப்போ இவங்க ஒரு ஸ்பீடில் ஓடுவாங்க, இவங்க ஒரு ஸ்பீடில் ஓடுவாங்க. யார் அதிக ஸ்பீடோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த
ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ கம்மியாக இருக்கவங்க வந்து எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மோனின்றவங்க இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சோனின்றவங்க ஒரு இடத்துல ஓடிட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் ஸ்பீடு கம்மியாக. ஸோ அவங்கள எப்போ மீட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர். இங்கே வந்து ஸ்பீடு சேம் டைரெக்ஷனால் ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா 24 - 18 வந்து 6. இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது, மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றிக்கோங்க. 5/18 இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 3 × 40 டைம் இஸ் ஈக்குவல் டு 120 செகண்ட்ஸ். இதுதான் நமக்கு ஆன்சர். If sin a plus b is equal to 1, cos a minus b is equal to 1/2, find the a. sin 90 டிகிரியோட வேல்யூ தான் 1, cos 60 டிகிரியோட வேல்யூ தான் 1/2. ஸோ அப்போ a plus b is equal to 90, a minus b is equal to 60. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 2a is equal to 150, a is equal to 75 டிகிரி. In what time will 10,000 rupees at 4% per annum produce the same interest as 8,000 does 4 years at a 5% simple interest? So P(n)/100 simple interest ஓட ஃபார்முலா. ஸோ இது வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குமோ அதே இன்ட்ரெஸ்ட் தான் இதோட வேல்யூவும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 10,000 rupees into 4% into number of years divided by 100. இந்த பக்கம் 8,000 into 4 years into 5% divided by 100. ரெண்டோட இன்ட்ரெஸ்ட்டும் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 100 கேன்சல், 4 கேன்சல், இந்த 3 0 கேன்சல், இது 4 5 கேன்சல், n is equal to 4 years. ஸோ இப்போ இங்கே வந்து இதை எப்படி சிம்பிளாக போடலான்னு பார்க்கலாம். இப்போ 8,000 4 years 5%. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 4 × 5%. அப்போனா 20%. எதில் இந்த 8,000ல் 20%. 8,000ல் 20% எவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கேல்குலேஷன் ஸ்பீடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 20%னா 1/5, 5ஆல் டிவைட் பண்ணால் 8,000 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1,600 கிடைக்கும். இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். அப்போ இதே இன்ட்ரெஸ்ட் தானே இந்த 10,000 × 4n/100 வரப்போ கிடைக்கும். ஸோ அப்போ 4% இன்ட்டு எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். அப்போ 4 years தானே கிடைக்கும். இதுதான் வந்து சின்ன ட்ரிக். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபார்முலாலாம் போடாமல் டேரெக்டாக இந்த எஸ்ஐ வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3x³ ஈக்குவேஷன் வேல்யூ? எக்ஸோட வேல்யூ கொடுத்துறாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துறாங்க. ஸோ இந்த சமயம் எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த 2 பார்ட் எடுத்துக்கிறேன். இதிலேருந்து நான் x² மட்டும் காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ 3x + 5y கிடைக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்லேருந்து y² காமனாக எடுத்துக்கிட்டேன். காமனாக எடுத்துட்டா 12x + 7y கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்போ எக்ஸோட ஸ்கொயர் வந்து 16, 3xோட வேல்யூ -12, 5yயோட வேல்யூ -5. ஸோ அப்போ 16 × -17 ப்ளஸ் y² வேல்யூ 1, 12x -48 -7. ஸோ அப்போ ப்ளஸ் -55. இப்போ நீங்கள் எதையுமே மல்டிப்ளை பண்ணி எதுவுமே பண்ண வேணாம். இதோட யூனிட் டிஜிட் வந்து 2, இதோட யூனிட் டிஜிட் 5. ஸோ 2 + 5 7. ஆப்ஷனில் ஒரே வேல்யூ தான் இருக்குது, அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்.
இங்கே எந்த ஒரு கால்குலேஷன் பண்ணவும் தேவையே கிடையாது. 2 concentric circles are radius 10 cm, 6 cm. Find the length of the chord of the large circle which touches the smaller circle. ஸோ ஒரு ஸ்மாலர் சர்க்கிள் இருக்குது, அதை சுற்றி ஒரு லார்ஜர் சர்க்கிள் இருக்குது. இதுதான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ் 6 cm, லார்ஜ் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 10 cm. ஸோ 3, 4, 5ன்றது ட்ரிப்ளட். இதை வந்து மொத்தமாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6, 8, 10ன்றது ட்ரிப்ளட். 6 இருக்குது, 10 இருக்குது. இப்போ இங்கே எது வந்து நமக்கு வந்து 90 டிகிரி? ஒரு சர்க்கிள் ரேடியஸ் இருக்குது, சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணுற இடம் தான் 90 டிகிரி. அப்போ இதுதான் நமக்கு 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் ஹைபாட்னியஸ். அப்போ இந்த இடத்துல 8 வரும். இது வந்து இந்த சர்க்கிளை டச் பண்ணுறதா இந்த டேஞ்சன்ட். இது ஃபுல்லாக டச் பண்ணுறது எப்பயுமே சர்க்கிளை தொடுறப்ப ஈக்குவலாக பிரிக்கும். அப்போ இது 8னா இதுவும் 8ஆக தான் இருக்கும். அப்போ இந்த மொத்த கார்டோட வேல்யூ 16 cm.